தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சந்தை முடிந்த பின்பு அந்த நிறுவனங்களுடைய ரிசல்ட் மற்றும் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பரிந்துரைத்த பங்குகள், அப்ப நிறுவனங்களுடைய ஆர்டர்கள், செய்திகள், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். லார்சன் அண்ட் டர்போ லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் முன்னணி உள்கட்டமைப்பு நிறுவனமான எல்என்டிக்கு நிக்கல் மற்றும் மைனிங் துறையை சேர்ந்த நிறுவனத்திலிருந்து மிகப்பெரிய மெகா ஆர்டர் இபிசி கான்ட்ராக்ட் ஆனது கிடைத்துள்ளது. இந்த ஆர்டரின் மதிப்பு 10,000 கோடிக்கும் அதிகம் என்று கணிக்கப்படுகிறது. வழக்கமாக பெரிய நிறுவனங்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் துல்லியமான தொகையை உடனே வெளியிடாமல் மெகா ஆர்டர் என்று குறிப்பிடுவது வழக்கம். இந்த வகையில் இதன் மதிப்பு 10,000 கோடியில் இருந்து 15,000 கோடி வரை இருக்கலாம். கடந்த ஒரு மாதமாக இந்த பங்கின் முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட் புக்கிங் செய்ததால் விலை சற்று சரிவடைந்து இருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள இந்த மாபெரும் ஆர்டர் செய்தியின் காரணமாக நாளை சந்தை தொடங்கும் போது இந்த பங்கு நல்ல ஏற்றம் காண வாய்ப்பு உள்ளது. நாளை காலையில மார்க்கெட் ஓபன் ஆன உடனே இந்த செய்தியில் உள்ள பங்குகளை வாட்ச் பண்ணி பாருங்க. பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் கார்பரேஷனுக்கு புதிய மின் விநியோக திட்டம் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் டிபிசிபி ஒன்று ஆர்டர் கொண்டு கிடைத்துள்ளது. சந்தை பலவீனமாக இருந்த நிலையிலும் இந்த பங்கு ஓரளவுக்கு சாதகமான ஏற்றத்தை காட்டியுள்ளது. இந்த புதிய ஆர்டர் செய்தியின் பின்னணியில் நாளை வர்த்தகத்திலும் இந்த பங்கில் ஏற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது. சாதகமான மாற்றங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாண்டி ஆக்சைடு நிறுவனம், இந்த நிறுவனம் இப்ப ஒரு 1000 கெமிக்கல் துறையை சேர்ந்த இந்த ஸ்மால் கேப் நிறுவனம். பங்குகளை நீங்க வைத்திருந்தீங்கன்னா நீங்க நாளைக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1,400 ரூபாய் என்ற விலையில் வர்த்தகமாகும். இந்த பங்கு நாளை 550 முதல் 560 என்ற விலைக்கு குறைய வாய்ப்பு உள்ளது. இதற்கு காரணம் நிறுவனம் அறிவித்துள்ள 2:5 விகிதாச்சார பங்கு ஸ்டாக் ஃபில்ட் ஆகும். இதற்கான எக்ஸ்டேட் மற்றும் ரெக்கார்டு டேட்டு நாளை ஜூலை 21 ஆகும். ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு பெரும்பாலான கெமிக்கல் பங்குகள் 30% இருந்து 50% சரிவை சந்தித்துள்ளன. நிலையிலும் இந்த நிறுவனம் கடந்த ஒரு வருடத்தில் 48% லாபத்தையும் கடந்த 5 ஆண்டுகளில் 775% மாபெரும் லாபத்தையும் முதலீட்டாளர்களுக்கு வழங்கியுள்ளது. இதன் சமீபத்திய வருவாய் 78% மற்றும் நிகர லாபம் 125% உயர்ந்து உள்ளதால் பங்கு விலை குறைவதை கண்டு பயப்படாமல் நீண்ட காலத்திற்கு இது தக்க வைக்கலாம். ஸ்டாக் பில்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு அடுத்து ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு மூவ்மெண்ட் கொடுக்கும் போது பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம். ஸ்டாக் பில்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எக்காரணம் கொண்டு வாங்காதீங்க. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் பீகார் மாநில அரசிடம் 359 கோடி மதிப்புள்ள புதிய ரயில்வே ப்ராஜெக்ட் கிடைத்துள்ளது. கடந்த 2021 முதல் 2024 வரையில 3 ஆண்டுகளில் இந்த பங்கு கிட்டத்தட்ட 2000% அதீத வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. கடந்த சில மாதங்களாக இதில் சிறிய கரெக்ஷன் ஏற்பட்டு வருகிறது. பொதுவாக பொதுத்துறை நிறுவனங்கள் PSU ஸ்டாக்ஸுகள் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1.5 to 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேகமாக நகரத் தொடங்கும். தற்போதைய இலக்கு 2029 தேர்தல் என்பதால் அடுத்த 1 to 1.5 ஆண்டுகளில் இந்த பங்கில் மீண்டும்
நல்ல ஏற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே, நான் உட்பட. அப்புறம் டீசல் இன்ஜின்களை தயாரிக்கும் ஸ்மால் கேப் நிறுவனமான ஸ்வராஜ் இன்ஜின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. நிறுவனம் இந்த காலாண்டில் 588 கோடி வருவாய் ஈட்டி தனது நிறுவன வரலாற்றிலே மிக அதிகபட்ச காலாண்டு வருவாயை பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. இதன் நிகர லாபமும் கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் இருந்த 50 கோடியில் இருந்து 11 12% உயர்ந்து 56 கோடியாக அதிகரித்துள்ளது. இந்த நிறுவனத்திற்கு அரசாங்கத்தின் ஆதரவும் தயாரிப்புகளுக்கான தேவையும் அதிகமாக உள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் லாப வரம்பு 1% வரை குறைந்து இருந்தாலும் ஒட்டுமொத்த லாப வளர்ச்சி சிறப்பாகவே உள்ளது. கடந்த ஒரு வருடமாக பெரிய மூவ்மெண்ட் அசைவில்லாமல் ஒரே விலையை ஒட்டி வர்த்தகமாகி வந்த இந்த பங்கு தற்போது ஒரு வலுவான பிரேக் அவுட் பேட்டர்ன் உள்ளதாலும் நல்ல டிவிடெண்ட் வழங்கும் நிறுவனம் என்பதாலும் முதலீட்டாளர்கள் நாளை கவனிக்க வேண்டிய பங்காக பார்க்கப்படுகிறது. அப்புறம் சமீபத்திய சந்தை சரிவின் போது ஆக்சிஸ் வங்கியின் பங்குகளும் சுமார் 5% வரை சரிவை சந்தித்தன என்ற. இதனால் முதலீட்டாளர்கள் கவலை அடைய தேவையில்லை. ஏனெனில் வங்கியின் நிதிநிலை அறிக்கைகள், வருவாய், வட்டி, பினான்சியல் மார்ஜின் மற்றும் லாபம் என அனைத்து ஃபண்டமெண்டலும் மிக வலுவாகவே உள்ளன. இந்த தற்காலிக விலை வீழ்ச்சியானது நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. முன்னணி சர்வதேச புரோக்கரேஜ் நிறுவனமான ஜெப்ரீஸ் இந்த பங்கிற்கு பையிங் ரேட்டிங் வழங்கி தற்போதைய விலையில் இருந்து 28% வரை உயர வாய்ப்புள்ளதாக கூறி 1700 இலக்காக நிர்ணயித்துள்ளது. மேலும் பிரின்ஸ்டைன் ஆனந்தகதி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் முறையாக 1600, 1622, 1620 போன்ற உள்நாட்டு நிறுவனங்களும் இதற்கு மிக உயர்ந்த இலக்குகளை கொடுத்துள்ளதால் இந்த பங்கு விரைவில் வலுவான மீட்சி அடைய வாய்ப்பு உள்ளது. அப்புறம் கோடாக் மஹிந்திரா பேங்க் ஆக்சிஸ் வங்கியை போலவே கோடாக் வங்கியின் காலாண்டு முடிவுகளும் முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வளர்ச்சியை காட்டியுள்ளன. ஆரம்பத்தில் சரிவை கண்டாலும் வர்த்தகத்தில் இறுதி இந்த பங்கு மீண்டும் வந்தது. பிரென்ஸ்டைன் புரோக்கரேஜ் நிறுவனம் இந்த பங்கிற்கு மார்க்கெட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துள்ள நிலையில் மற்றொரு முன்னணி நிறுவனமான ஜெப்ரீஸும் இதற்கு பையிங் ரேட்டிங் வழங்கி 460 வரை உயரலாம் என பாசிட்டிவ் இலக்கை நிர்ணயித்து உள்ளது. வங்கியின் தரம் சிறப்பாக இருப்பதால் தற்காலிக ஏற்ற இறக்கங்களை கண்டு பயப்படாமல் பொறுமையாக இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். கோடாக் மஹிந்திரா பேங்குக்கு ரொம்ப நீண்ட காலமாக இது கன்சல்டேஷன் பேஸ்ல இருக்கு. ஜேஎம் பினான்சியல் புரோக்கரேஜ் நிறுவனம் பரிந்துரைக்கும் முக்கிய 6 நிறுவனங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜேஎம் பினான்சியல் தற்போதைய சந்தை சூழலில் சுமார் 15% முதல் 25% வரை முதலீட்டாளருக்கு லாபம் தரக்கூடிய 6 பங்குகளை தேர்ந்தெடுத்து வழங்கியுள்ளது. இதற்கு இலக்குகளை அவர்கள் அறிவித்து உள்ளார்கள். விவிகே இந்தியா பங்கு சந்தையில் சமீபத்தில் பட்டியலிடப்பட்ட புதிய நிறுவனத்திற்கு மீது ஜேஎம் பினான்சியல் நல்ல நம்பிக்கை கொண்டுள்ளது. இந்த பங்கிற்கு பையிங் ரேட்டிங் வழங்கி
தற்போதைய விலையில் இருந்து 25.2% உயர வாய்ப்பு உள்ளதாக கூறி 850 இலக்காக நிர்ணயித்து உள்ளது. JSW எனர்ஜி மிகச்சிறந்த காலாண்டு முடிவுகளை வெளியிட்டுள்ள இந்த நிறுவனம் நிப்டி 50 குறியீட்டின் ஒரு பகுதியாகும். இந்த வங்கி JSW எனர்ஜி எவ்வளவு வராது ரேட்டு தப்பா வைக்கிறது. இந்த வங்கிகளுக்கு இவங்க 18% வளர்ச்சி கொடுத்திருக்காங்க. JSW எனர்ஜி இந்த விலை வராதுங்க. 500 ரூபாய் நினைச்சதுல இருக்கு. ஆமா 500 ரூபாய் இருக்கு. அதனால ஒரு தவறான இருக்கு, பார்த்துக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். அப்ப ஆக்சிஸ் பேங்க் இந்த வங்கியின் மீது மற்ற நிறுவனங்கள் போலவே JM பினான்சியல் நிறுவனம் நல்ல பாசிட்டிவாகவே தொடர்கிறது. இதற்கு 18.5% உயர வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி இருக்கு. ICICI பேங்க் மிக வலுவான காலாண்டுகள் முடிவுகளின் சாதனை பின்னணியில் இந்த முன்னணி தனியார் வங்கியை பங்கிருக்கும் JM பினான்சியல் 1710 என்ற உயரிய இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. 18.5% கொடுத்திருக்கு. பஜாஜ் பினான்ஸ் நாட்டின் முன்னணி நிறுவனமான பஜாஜ் பினான்ஸ் பங்கிற்கு பையிங் ரேட்டிங்குடன் ரேட்டு தவறாக இருக்கு. இப்ப 1020 அனுபவம் நடக்குது. 15% உயரும் என்று சொல்லியிருக்காங்க. டிப் மியூசிக் நிறுவனத்துக்கு சமீப காலமாக பங்குச்சந்தையில் தொடர்ந்து நல்ல ஏற்றம் கண்டு வரும் இந்த நிறுவனத்திற்கு 21.1% உயர வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில நிறுவனங்களுடைய தவறு இருக்கும், அதை நீங்க தான் பார்த்துக்கணும். அப்ப பங்குச்சந்தை முடிவடைந்த பின்னு கோட்டகன் சொல்லிட்டு நிறுவனம் வெளியான சோபா லிமிடெட் ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்த இந்த நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள் முதலீட்டாளர்களை பெரிதும் ஈர்க்கும் வகையில் மிக வலுவாக வந்துள்ளன. நடப்பு காலாண்டில் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வருவாய் 1278 கோடியாக உயர்ந்து உள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் 852 கோடியுடன் ஒப்பிடும் போது மிக சிறந்த வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு 4வது காலாண்டு தான் மிக சிறந்ததாக இருக்கும் என்பதால் முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வரும்போது குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 4th குவார்டரோட கம்பேர் பண்ணக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடாமல் இயர் ஆன் இயர் வளர்ச்சியை மட்டுமே பார்க்க வேண்டும். லாப வரம்பு மற்றும் நிகர லாபம் நிறுவனத்தின் செயல்பாட்டு லாப வரம்பு ஆபரேட்டிங் மார்ஜின் ஆனது கடந்த ஆண்டில் 3% இருந்த நிலையில் இந்த முறை அப்படியே இரட்டிப்பாகி 6% உயர்ந்து உள்ளது. இதன் காரணமாக நிறுவனத்தின் நிகர லாபம் கடந்த ஆண்டின் 14 கோடியில் இருந்து சுமார் 273% கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்து 52 கோடியாக அதிகரித்து உள்ளது. கடந்த மார்ச் மாத சரிவுக்கு பிறகு இந்த பங்கு தற்போது முழுமையாக மீண்டும் வரும் நிலையில் உள்ளதால் நாளை இந்த பங்கின் மீது கூடுதல் கவனம் செலுத்தலாம். LNT, சோராஜ் இன்ஜினியர்ஸ், சோபா லிமிடெட் எல்லாம் பார்த்துக்கோங்க நாளைக்கு. அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட் விலை அதிகமான விலையில உள்ள நிறுவனம். நிப்டி 50 குறியீட்டில் இடம்பெற்றுள்ள சிமெண்ட் துறையின் முன்னணி நிறுவனமான அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனமும் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது. வருவாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறுவனத்தின் வருவாய் கடந்த ஆண்டின் ஜூன் காலாண்டில் இருந்த 21,275 கோடியில் இருந்து 16% உயர்ந்து தற்போது 24,648 கோடியாக எட்டியுள்ளது. உள்கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு 4வது காலாண்டுடன் ஒப்பிடும் போது முதல் காலாண்டின் வருவாய் சற்று குறைய வாய்ப்பு உள்ளது என்று எதிர்பார்ப்புக்கு ஏற்பவே இந்த முடிவுகளும் உள்ளன. லாப வரம்பு மற்றும் நிகர லாபம் உலகளாவிய போர் பதற்றங்கள் மற்றும் பணவீக்கம் காரணமாக மூலப்பொருட்களின் விலை உயர்ந்ததால் நிறுவனத்தின் செயல்பாட்டு ஆபரேட்டிங் மார்ஜினானது லாப வரம்பு 21% இருந்து 1% சரிந்து 20%
குறைந்து உள்ளது. இருப்பினும் நிறுவனத்தின் நிகர லாபம் கடந்த ஆண்டின் 2221 கோடியில் இருந்து 17% உயர்ந்து 2600 கோடியை தாண்டியுள்ளது. இதனால் ஒரு பங்கிற்கான இபிஎஸ் வருவாய் 88 ரூபாய் 21 உயர்ந்து உள்ளது. இபிஎஸ் ஆனது நல்ல வளர்ச்சி கொடுத்திருக்கு. நாளைய சந்தையின் போக்கு மற்றும் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வழங்க போகும் இலக்கு விலைகளை பொறுத்து இந்த பங்குகளை நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான நிறுவனம் அந்த ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ். சமீப காலமாக அதானி குழுமம் மற்றும் வேதாந்தா குழுமம் இந்த நிறுவனத்தை கைப்பற்றப் போவதாக எழுந்த செய்திகளால் இருந்த ஜேபி பவர் நிறுவனம் இந்த முறை முதலீட்டாளர்களை வியப்பில் ஆழ்த்தும் வகையிலான சாதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இதெல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வருவாய் இந்த காலாண்டில் 1800 கோடியாக அதிகரித்துள்ளது. இது கடந்த காலாண்டு 1437 கோடி மற்றும் கடந்த ஆண்டின் இதே காலாண்டுடன் 1063 கோடி ஒப்பிடும் போது மிக பெரிய வளர்ச்சி ஆகும். ஒரு பெரிய ஸ்டாக்கு இருந்தாலும் இது முக்கியமா கவனமா பார்க்கணும். லாபம் கடந்த காலாண்டுகளில் அதிகப்படியான செலவுகள் காரணமாக நஷ்டத்தை சந்தித்த இந்த நிறுவனம் இந்த முறை செலவுகளை பெருமளவு கட்டுப்படுத்தி உள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலாண்டில் 13 கோடி நஷ்டத்தில் இருந்த இந்த நிறுவனம் இந்த முறை நஷ்டத்தில் இருந்து மீண்டது மட்டுமன்றி 468 கோடி நிகர லாபத்தை பதிவு செய்து அசைத்தியுள்ளது. இதை பத்தி நாளைக்கு ஏற்பட்ட நியூஸ் போடுவாங்க. நல்லா ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கிட்டு இந்த பங்குல முதலீடு பண்ணுங்க. அதாவது நியூஸ் அவருடைய பினான்சியலுடைய ஸ்டேட்மெண்ட் அப்ப நல்லா படிச்சு பார்த்துட்டு பண்ணுங்க. கடந்த காலாண்டில் லாபமான 278 கோடின்னு ஒப்பிட்டாலும் இது மிகப்பெரிய உயர்வாகும். இதனால் எதிர்மறையில் இருந்த இதன் இபிஎஸ் தற்போது நேர்மறைக்கு வந்துள்ளதால் நாளை இந்த பங்கில் ஒரு வலுவான நகர்வை எதிர்பார்க்கலாம். அவசரப்பட்டு வாங்காம கவனமா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சியாம் மெட்டாலிக் நிறுவனமும் மெட்டல் துறையை சேர்ந்த இந்த சிறிய நிறுவனம் தனது வரலாற்றிலேயே மிக சிறந்த காலாண்டு முடிவுகளை பதிவு செய்து சாதனை படைத்து. பார்த்தீங்கன்னா இப்ப பெரும்பாலான எல்லா நிறுவனங்களுமே நல்ல ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல பேங்கிங்குடைய இதுவுமே கிரெடிட் ரேஷியோ நல்லா இருக்கு. அதனால நம்மளுடைய எக்கனாமிக் ஏர்லி பேஸ்ல இருக்கு, ஏர்லி மிட் பேஸ்ல இருக்கு. அதனால அதுக்குள்ள செக்டார்ல நீங்க தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடு பண்ணுறது நல்லது. வருவாய் சர்வதேச அளவில் மெட்டல் துறையில் நிலவி வரும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த நிறுவனத்தின் வருவாய் கடந்த ஆண்டின் 4419 கோடியில் இருந்து உயர்ந்து இந்த காலாண்டில் 5455 கோடியாக சாதனை படைத்துள்ளது. இது நம்பர்ஸ் தவறாதான் தெரியல, பார்த்துக்கோங்க. இது முந்தைய காலாண்டில் வருவாயான 5240 கோடியை விடவும் அதிகமாகும். இல்லையே, இது நீங்க கொஞ்சம் நல்லா நல்லா நீங்களும் படிச்சு பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. நம்ம சொல்றதை அப்படியே நம்பாதீங்க. ஓகே. லாப வரம்பு நிகர லாபம். பெரும்பாலான மெட்டல் நிறுவனங்கள் லாப வரம்பு பாதிக்கப்படும் என்று பார்க்கப்பட்ட நிலையில் இந்த நிறுவனம் கடந்த ஆண்டின் 13% லாப வரம்பை முறியடித்து தொடர்ந்து 2வது காலாண்டாக 14% என்ற வலுவான லாப வரம்பை தக்க வைத்து உள்ளது. இதன் காரணமாக நிறுவனத்தின் நிகர லாபம் கடந்த ஆண்டில் 291 கோடியில் இருந்து 351 கோடியாக அதிகரித்து உள்ளது. கரெக்ட் தாங்க. அந்த இதைதான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. 2021 ஐபிஓ மூலம் பட்டியலிடப்பட்டு 2022 பெரும் சரிவை சந்தித்த இந்த பங்கு தற்போதைய சிறந்த செயல்பாட்டின் காரணமாக தனது லைஃப் டைம் வர்த்தகமாகி வருகிறது. ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டால் பங்குச்சந்தை அதற்கு உரிய பலனை அளிக்கும் என்பதற்கு
இந்த நிறுவனமே ஒரு சிறந்த உதாரணம். சரிங்களா? அதாவது பல இதை நஷ்டத்துல கொடுத்துருந்த இது 2 கோட்டா, போன கோட்டை இந்த கோட்டையும் ஷியா மெட்டல் ஒன்னா நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. அதே போல ஜெயபிரகாஷ் வெஞ்சர்ஸ் இந்த காலாண்டு லாபத்தை கொடுத்துருக்கு. அடுத்த காலாண்டு லாபம் கொடுக்கலாம். அதனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்க முதலீட்டுல லிஸ்ட்ல சேர்த்து வச்சுக்கோங்க. கல்வியினல் பார்த்தாச்சு. டாடா பவர் பார்த்தீங்கன்னா எம்டிஆர் டெக்னாலஜி இந்த பங்கு அதன் வாழ்நாள் உச்ச விலையிலிருந்து தற்போது 30% சரிவடைந்து உள்ளதா முதலீட்டாளர்கள் இதில் ஆல் டைம் கையில வாங்கினவர்கள் கவலை அடைந்து உள்ளனர். தற்போது சரிவின் போது அவசரப்பட்டு பங்குகளை வாங்குவதை விட பங்கு விலை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நிலை பெறும் வகை ஸ்டேபிலிட்டியை இல்லை கன்சல்டேஷன் வகை பொறுத்து இருக்க வேண்டும். தற்போதைய சரிவுக்கு பிறகு இதன் பிஇ விகிதம் 190 என்ற மிக அதிக மதிப்பில் உள்ளதால் வரவிருக்கும் ஜூன் காலாண்டு முடிவுகளை பொறுத்து இதன் அடுத்த கட்டளவு நகர்வு அமையும். காலாண்டு முடிவுகள் சாதகமாக வரும் பட்சத்தில் இந்த பங்கு வலுவான பவுன்ஸ் பேக் வர வாய்ப்பு உள்ளது. அப்புறம் டாடா பவர் செய்தி டாடா பவர் நிறுவனத்திற்கு மகாராஷ்டிரா மாநில அரசிடம் 324 கோடி மெகாவாட் திறன் உள்ள மாபெரும் பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் கிடைத்துள்ளது. இந்த சாதகமான செய்தியால் இந்த பங்கு நல்ல ஏற்றம் கண்டது. தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும் இந்த செய்தி ஏற்கனவே சொன்ன செய்தி தாங்க. கடந்த சில மாதங்களாக சரிவை சந்தித்து வந்த இந்த பங்கிற்கு 400 என்பது மிக முக்கிய சப்போர்ட்டாக கடந்த கால உச்சமான 450 என்பது தற்போது ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும். ஐசிஐசிஐ வங்கி, HDFC, ஆக்சிஸ் வங்கிக்கு சராசரி முடிவுகளால் சரிவு சந்தித்த போதும் ஐசிஐசிஐ வங்கி இன்று நல்ல ஏற்றம் கண்டதுங்க. சர்வதேச நிதி நிறுவனமான நோர்மா இந்த பங்கிற்கு பையிங் ரேட்டிங் கொடுத்து தற்போது விலையில இருந்து 18% கூடுதலாக உயரும் என்ற கணிப்புடன் 1700 இலக்காக நிர்ணயித்துள்ளது. அப்புறம் பிரின்ஸ்டன் நிறுவனம் 1550 நிறுவனமாக நிலைத்துள்ளது. கடந்த 5 ஆண்டு கால அளவில் HDFC வங்கியுடன் ஒப்பிடும்போது ஐசிஐசிஐ வங்கி முதலீட்டாளருக்கு பாதுகாப்பான மற்றும் மிக சிறந்த லாபத்தை வழங்கியுள்ளது. என்னை பொறுத்தளவு அவசரப்பட்டு HDFC பேங்க்ல முதலீடு பண்ணாதீங்க. அது HDFC லிமிடெட் மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் பல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் HDFC லிமிடெட் கொஞ்சம் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அந்த பிரச்சனை சரி பண்ணணும். அதை சரி பண்ண நாள் ஆகும். வெயிட்டேஜ் உள்ள நிறுவனனால HDFC வெயிட்டேஜ் உள்ள நிறுவனனால கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. வெயிட் பண்ணுங்க. அதோடைய அடுத்தடுத்து மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் HDFC பேங்க். HDFC பேங்குக்கு போல நீங்க கோடாக் பேங்க் கன்சல்டேஷன் பண்ணலாம். ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா கோடாக் பேங்க் ஒரு மிகப்பெரிய கன்சல்டேஷன் பேஸ்ல இருக்கு. கோடாக் இதே போல பல கம்பெனிகளையும் இவங்க கைப்பற்றிக்கிட்டே வராங்க. நல்ல ஏற்றம் கொடுத்த பங்கு 2020 இருந்து 26 வருஷமா ஒரே ரேஞ்சுக்குள்ளதான் வருது. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணுச்சு, திருப்பி கீழே உள்ள வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க.
இது நல்லா பிரேக் அவுட் ஆகி இந்த இதை நல்ல ஒரு பிரேக் அவுட்டோட கொடுக்கட்டும், வேல்யூமோட கொடுக்கட்டும். இந்த ஸ்டாக்ஸ் இதா இல்லை அப்படின்னா இந்த பங்கை ஒரு கன்சால்டேஷன் பேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி முறையில நீங்க இந்த பங்கை வாங்கலாம். ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்கை வாங்கி பண்ணிக்கிறது என்ன பொறுத்தளவு தவறு. இதே போல கன்சால்டேஷன் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பங்கை மொத்தமா வாங்காதீங்க. இப்ப நான் இந்த மாசத்துல ஒரு பங்குல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த வேல்யூம் பில்டப் ஆச்சு, அதுல நானும் ஒரு ஆளு. பங்கை வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs லாஸ். நல்ல வேல்யூம் பில்டப் ஆச்சு, என்னுடைய செட்டப்ல வந்துச்சு, சார்ட்லிங் செட்டப்ல வந்துச்சு. இந்த சார்ட்லிங் வாங்கி ஒரு 5 lakhs போனதுதான் மிச்சம். இந்த இந்த மாசம் எனக்கு சரியான லாஸ் இந்த பங்குனால. அவசரப்பட்டு வாங்கி ப்ராஃபிட்டை பண்ணாம விட்டு கவனிக்காம விட்டுட்டேன். எப்பவுமே நான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் சைக்கிள் இது எல்லாம் பார்த்து வாங்குவேன். ஏன் நான் இதை ஏன் காமிச்சேன் அப்படின்னா, இது பாருங்க நல்ல ஒரு கன்சல்டேஷன் வச்சு கொரோனாக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோட்டாக் பேங்க் மதிய 2020 இருந்து இதாச்சு. இந்த டே டைம் போடும் போது கையை கட் பண்ணுது. நம்ம தான் பிரேக் அவுட் ட்ரேடர்ல நம்ம பிரேக் அவுட் ஆகுது. முன்னாடி உள்ள இந்த இது நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி வாங்கி மொத்தமா வாங்கி இந்த வேல்யூம்ல நானும் ஒரு வேல்யூம் போட்டேன். போட்டு எனக்கு லாஸ் ஆச்சு. அதனால இந்த சார்ட்லிங் கொடுக்குதுன்னு சொல்லி இந்த சார்ட்லிங்ல எல்லாம் நீங்க போட்டு வச்சு என்னதான் சார்ட்லிங்க போட்டு நம்ம எது பண்ணாலும் என்னோக்கு அந்த யோகம் இல்லை. ஆனா என்னுடைய அனலைஸ் பண்ணி என்னுடைய ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி நான் பண்ணுற ஸ்விங் ட்ரேட்ல லாபம் எடுத்திருக்கேனே தவிர இந்த ஸ்கேனரை வச்சு நான் வந்து அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனா பெரும்பாலும் எனக்கு நான் மைனஸ் தானே கொடுத்துருக்கேன். ஓகே, அதை பத்தி வீடியோ போடுவோம். ஸ்விங் ட்ரேடுக்கு ஸ்டாக் செலக்ஷனை பத்தி வீடியோ போடணும், போடுறேன். அதுக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கனால நானும் போட 3-4 வீடியோ சொல்லிட்டேன். நல்லா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. மிக விரைவில் அந்த வீடியோவை போடுவேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத. ஓகே, என்ஹெச்பிசி நிறுவனத்தை பத்தி பார்த்துட்டோமே. பொதுத்துறை மின் நிறுவனத்தின் பங்கில் இது நல்ல வர்த்தக வேலைமுடன் பிரேக் அவுட் ஏற்பட்டுள்ளது. இதன் டெலிவரி சதவீதமும் 45% என்ற அளவில் உள்ளது. என்ஹெச்பிசி இந்த காலாண்டு நிறுவனத்தின் வருவாய் 2 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக புரோக்கரேஜ் நிறுவனங்கள் கணித்து உள்ளன. கணித்து தான் உள்ளன. புரோக்கரேஜ் நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பெல்ட்டி அடிச்சிருவாங்க. புரோக்கரேஜ் நிறுவனங்களே பெல்ட்டி அடிக்கும் போது என்ன கூட அளவு பெல்ட்டி அடிக்க மாட்டோமா? அதனால தொழில்நுட்ப ரீதியாக இந்த பங்கு 2 வருடங்களாக 85 90 ரூபாய் வரம்பிற்குள்ளேயே வருது. இந்த முறை அந்த தடையை உடைத்து மேலே செல்லும் பட்சத்தில் புதிய உச்சத்தை நோக்கி நகரும். உயர் விலையில் வாங்கியவர்கள் நீண்ட கால நோக்கோடு நிலம் வாங்குவது போல பொறுமையை தக்க வச்சு கொள்ளுங்க. அவ்வளவுதான். இது வந்து ஒன்னுத்துக்கு சொல்றதுக்கு இல்லைங்க. பிபிஎல் மாதிரி மாட்டிக்காதீங்க. ஃபண்டமெண்டல் நல்ல கம்பெனி தான், இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க இது பண்ணிக்கிறது நல்லது. காடு செய்திகள் பார்த்தாச்சு, ஆக்சிஜன் பவர் கிட்ட பாண்டி ஆக்சைடு பார்த்தாச்சு, என்ஹெச்பிசி பார்த்தாச்சு, கோட்டாக் மஹிந்திரா பார்த்தாச்சு. அந்த பிஎஸ்சி பார்க்கல. கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்த பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தற்போது முழுமையாக மீட்சி பாதைக்கு திரும்பியுள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக இந்த பங்கிற்கு 4000 என்பது மிக முக்கிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. கீழே 3500 என்பது வலுவான சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு ரிசல்ட் வரக்கூடிய பங்குகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஓகே, நம்மளை ஜென்ரலா சொல்லிடுவோம். ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, பஜாஜ் ஆட்டோ, பந்தன் பேங்க் போன்ற முக்கிய நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள் வெளியாக உள்ளதால் சந்தையில் கூடுதல் நகர்வுகளை எதிர்பார்க்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு ரிசல்ட் பேஸ்ல மார்க்கெட் சைடு வைஸ்ல இருக்கும்போது கவனமாக பார்த்து ட்ரேடு பண்ணுங்க. நாளை காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் எல்லாத்தையும் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணி பண்ணுங்க. அவசரப்பட்டு ஸ்டாக்லயோ ஆப்ஷன்லயோ ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்ஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கு பல இண்டிகேட்டர் போடலாம். எந்த இண்டிகேட்டரும் உங்களுக்குன்னு ஒரு செட்டப் வச்சு இண்டிகேட்டர் போடுங்க. ஆனா அந்த இண்டிகேட்டர் போடுறவங்க ஃபுல்லா சம்பாதிச்சிருக்கேன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. நான் உட்பட பிராக்டிக்கலா நான் ஃபண்டமெண்டலா பார்த்து நான் பண்ணுறதுல ஜெயிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு சப்போர்ட்டுக்கு இண்டிகேட்டரை பயன்படுத்திக்கோங்க. ஆப்ஷன் பையிங்குக்கு கண்ட எல்லாருமே இண்டிகேட்டர் போடுறாங்க. அந்த இண்டிகேட்டரை வாங்கி நீங்க நட்டம் ஆகிடாதீங்க. லிங்க் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே பெய்டா மாத்துவாங்க. போய் வலைக்குள்ள மாட்டிக்காதீங்க. சென்னை வாசிகள்கிட்ட பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. எல்லாருமே கிடையாது, ஒரு சில சென்னை வாசிகள், அதாவது இங்கிட்ட இருந்து போனவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. சென்னையிலே வாழ்ந்து அவங்க தாத்தா பாட்டி சென்னையிலே இருந்தவங்க பிரச்சனை இல்லை. புதுசா பிழைக்க போன சென்னை வாசிகள் ஏமாத்துறாங்க. பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. வாழ்க வளத்துடன்.